நடக்கக்கூடிய எந்த பணியும் அது வந்து ஒரு முழுமையான அது வந்து நிலைத்து நிற்கக்கூடிய மாதிரி வந்து புனரமைப்பு பணிகள் நடைபெறவில்லை. இதில் மிகப்பெரிய ஊழல் தான் இதில் மிதமிஞ்சி இருப்பதாக தெரிகிறது. அதனால் இந்த பணிகளை தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பணிகளை அவசர கோலத்தில் செய்து இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடிய வகையில் வந்து இந்த பணிகள் நடைபெறக்கூடாது. முதல்ல ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தை குறைந்தது 6 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்கு ஒத்தி வைத்து எல்லா பக்தர்களும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் முழு மனதோடு சரி எல்லா பணிகளும் நிறைவாக நடைபெற்றிருக்கின்றன என்று அவர்கள் விருப்பத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அடுத்த கட்டம் நகர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சாக்கடை வசதி முறையாக செய்கிறதுக்கு ஐஐடி கொடுத்த ஆலோசனைக்கு இது பண்ணல, வடிகால் வரி நிலையத்துக்கு ஏற்பாடு பண்ணல. அதே போல் வந்து ஒரு மண்டபத்துக்கு வந்து 75 லட்ச ரூபா வந்து அன்னதானம் கொடுக்கக்கூடிய மண்டபத்துக்கு பார்த்திங்கன்னா 80 லட்ச ரூபா புதுசாக கட்ட சொல்லிருக்காங்க. பழசை சுண்ணாம்பு அடித்து 1 லட்ச ரூபா வேலை செஞ்சு ஓடி போய்க்கிறாங்க.